இன்னும் லிக்விடிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ட்ரேட் பண்றீங்கன்னா, 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் அத டீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி இருக்கு. ஒன்னு எக்ஸ்டர்னல், இன்னொன்னு இன்டர்னல். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா எக்ஸ்ட்ரீமான ஸ்விங் ஹைஸையும் அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஸ்விங் லோஸையும் தான் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, டைரக்ட்டா எக்ஸ்டர்னலுக்கு போயிடாது. மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டிய எடுத்துட்டு தான் எக்ஸ்டர்னலுக்கு போகும். அதாவது எக்ஸ்ட்ரீமான ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு உள்ள இருக்கிற ஸ்விங் லோஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சோ மார்க்கெட் மேல புஷ் பண்ணணும். இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்தா தான் மேல புஷ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமான ஹைஸ் அண்ட் லோஸ் உள்ள இருக்கிற ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியோட லோ இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஒன்ஸ் இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்தா தான் மார்க்கெட்டால எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்க முடியும். என்ட்ரீஸ்னு ஒன்னு பாக்குறோம் அப்படின்னா, இன்டர்னல் ரேஞ்ச்ல நம்மளோட என்ட்ரீஸ பார்த்துட்டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுக்கறான்னு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் மோஸ்ட்லி எடுக்க போறது எங்கன்னா, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிய தான் எடுப்போம். அதாவது இந்த ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இன்டர்னல்ல எடுக்கிறான் அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுப்பான். சோ இந்த பர்ட்டிகுலர் மாடல் வச்சு நீங்க ஈஸியா மார்க்கெட்டோட பயாஸையும் கண்டுபிடிக்கலாம். அதாவது டைரக்ஷனையும். இத பத்தின டீடைல்டான வீடியோ நான் வந்து ஃபுல்லா அப்லோட் பண்றேன். நம்ம பேஜ யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.